வெல்கம் டு நம்ம சேனல். ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அல்வா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் தட்டி வச்சது, 4 கப் தண்ணி, நெய் தேவையான அளவு, ஃபுட் கலர் ரெட் கலர் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி. ஒரு கிண்ணத்தில் நம்ம வச்சுருக்க ஒரு பவுல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். எந்த கப்பில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் சர்க்கரையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் சர்க்கரை 2 கப் ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப் தண்ணி சொன்னேன் இல்லையா, அது கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 கப், இதில் 2 கப். நல்லா கிளறி விடலாம். சர்க்கரை கரைஞ்சா போதும், எந்த கம்பி பதமும் வர தேவையில்லை. இப்போ இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி நல்லா கிளறி விட்டுகிட்டே வரலாம். ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் ஸ்லோவில் வச்சிடலாம். நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இனிமேல் ரொம்ப கட்டி ஆகிட்டே இருக்கும், அதனால் நல்லா ஸ்லோவில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது சீக்கிரம் கட்டி ஆகிறதுனால உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வச்சு கிளறணும், இல்லைன்னா அது இந்த ரா ஸ்மெல் போகாது. அப்புறம் நெய் ஊற்றி கிளறுவோம். நெய் நிறைய தேவைப்படாது, ஏன்னா இது நெய் ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு மணத்துக்கும் தான். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பொறுத்த வரைக்கும் நெய் அந்தளவுக்கு தேவைப்படாது. அப்புறம் தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வச்சுருக்க அல்வாவை எடுத்து போட்டுக்கலாம். இதை ஒரு 30 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான நல்ல சாஃப்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நமக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் மற்ற வீடியோ கொடுக்குறேன்.